இந்த ரூபாய் நோட்டு விவகாரம் இருக்கு பாத்தீங்களா, தொடர்ந்து எல்லாரும் பேசிட்டே வர்ற மாதிரி தலைவர்களும் விடாம ஒரு பக்கம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் விமர்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். பிரதம மந்திரி மோடி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு தினம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது, இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படின்றது உணர்வுபூர்வமாக கொண்டாடணும். பல பேருக்கு நவம்பர் 26 அப்படிப்பட்ட ஒரு தினம் கொண்டாடுறாங்கன்றதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா இந்திய அரசியலமைப்புன்றது ஒன்று இருந்தாதான் ஜனவரி 26 நம்ம கொண்டாட முடியும், குடியரசு நம்ம கொண்டாட முடியும். சோ நவம்பர் 26 ஞாபகத்துல இருக்கணும். அதன் மூலமா தான் ஜனவரி 26 வருதுங்கிறதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொல்லி பேசுனது மட்டும் இல்லாம, இப்போதைக்கு ஊழல்வாதிகள் கிட்ட இருந்து அந்த கருப்பு பணத்தை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி திடுதிப்புன்னு சொல்லி நவம்பர் 8ஆம் தேதி எல்லாத்தையும் செல்லா காசுன்னு சொல்லி அறிவிச்சோம் 500,000. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் பணம் பத்திரமா இருக்கு, யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொல்லியிருக்காரு இல்லையா. இன்னொரு பக்கம் தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காரா அப்படின்னு சொல்லி மாயாவதி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஆப்ல 5 லட்சம் பேர் இந்த ஒரு நடவடிக்கைக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க, 93% சொல்றீங்க. ஆனா கரெக்ட், இந்த நேரத்துல ஆப்ன்றது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறது கிடையாது. சாதாரண ஒரு குடிமகன் கிட்ட போனே இருக்கிறது கிடையாது. அவன் எங்க போய் கருத்து சொல்லுவான்? கருத்து தெரியணும்னா பார்லிமெண்ட்டை கழிச்சிட்டு வாங்க சார் தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லி மாயாவதி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு தேர்தல் நடத்துறது அப்படின்னா எவ்வளவு செலவாகிறது, யார் வீட்டு காசு? சும்மா தேர்தலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கு வெளியே பேசி நிக்கிறீங்க. ஓ மை காட், ஒரு நாளைக்கு நீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க உங்களுக்கு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும். பட் கேட்க முடியாது, ஃப்ரீயா விடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அருண் ஜேட்லி என்ன பண்ணிருக்காருன்னா, தெளிவா மன்மோகன் சிங்குக்கு பதில் சொல்லியிருக்காரு. மன்மோகன் சிங் ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமா பேசினது நல்ல விஷயம் தான், சந்தோஷமான விஷயம் தான். ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கருப்பு பணம் கூடினது அவரோட ஆட்சியில் தான். 2004 இருந்து 2014 வரைக்கும் எந்த ஒரு கொள்கையிலுமே பிடிப்பில்லாத ஒரு ஆட்சி அவரோட ஆட்சி. அவரோட ஆட்சியில தான் 2G 3G ஸ்பெக்ட்ரம் ஊழல்கள் நடந்துச்சு. பல லட்சக்கணக்கான கோடிகள் கருப்பு பணமா முடங்கினதும் அவரோட ஆட்சியில தான். நாங்க இப்போ ஸ்ட்ரிக்டான கொள்கைகள் வகுக்கிறதுனால ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இதனால ஜிடிபி குறையுன்றதை யாருமே ஒத்துக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளும் கள்ளச்சந்தையில புழங்கிட்டு இருந்த பணம் எல்லாமே நாட்டுக்குள்ள வரும்போது நாட்டோட பொருளாதாரம் கண்டிப்பா உயரும், கள்ளச்சந்தையை காணாம போகும். இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லி அருண் ஜேட்லி ஆணித்தரமா சொல்லியிருக்காரு சார். நரேந்திர மோடி 4000 கோடிக்கு விமானம், தனி விமானம் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு? என்னை கொல்றதுக்கு வேலை நடக்குது, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏய், நாட்டை ஆள்ற பிரதமருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவர் ஆட்சியில வாழ்ற எங்களுக்கு என்னடா பாதுகாப்பு இருக்கணும்?